ஒரு நிமிஷத்துக்கு யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு ஒரு நிறுவனத்துடைய ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒரு காலையில நியூஸ் வருது. அதாவது இந்த நிறுவனம் 5 செப்பரேட் நிறுவனங்களா ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ ஒரு ஷேருக்கு பதிலா இப்போ உங்ககிட்ட 5 பங்குகள் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன இருக்கும்? என்னோட பணம் ரொம்பவே சேஃபாக இருக்குது அப்படிங்கிறது தானே. ரீசெண்டாக வேதாந்தா ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஒரு எக்ஸாக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அண்டர்கோ பண்ணாங்க. கம்பெனி வந்து 5 பார்ட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணாங்க. பட் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னா, இதுதான் முதல் தடவை அது நடக்கிறது கிடையாது. நம்ம இது என்ன, இந்த ஸ்பெஷல் சிச்சுவேஷன் முதலீடுகள்னா என்ன, ஸ்பெசிஃபிக்காக இந்த டிமர்ஜர் அப்படிங்கிறதுனா என்ன, ஒரே யுக்தியை வந்து ஒரு முதலீட்டாளர் வந்து யூஸ் பண்ணி 50% ஆனுவலைஸ் ரிட்டர்ன் 10 வருடமாக எடுத்திருக்காரு. அது என்னன்னு பார்க்க போகிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா, எப்படி ஈவென்ட் ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் வந்து எவாலுவேட் பண்ணணும், ஃபோமோ இல்லாமல் பிளைண்டாக வந்து நரேட்டிவை ஃபாலோ பண்ணாமல் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரிஜின் ஸ்டோரி. எந்த இடத்துலேருந்து இந்த பர்டிகுலர் ஐடியா வந்ததுங்கிறது தான். இயர் வந்து 1949. பெஞ்சமின் கிரஹம் வந்து இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதினாரு. கிரஹம் வந்து என்ன கன்சிடர் பண்ணாருன்னா, வேல்யூ இன்வெஸ்டிங்கோட பயனீரை நம்ம கன்சிடர் பண்றோம் கிரஹம். இந்த புக்ல அவர் என்ன கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணாருன்னா, ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ஸ் இல்லைன்னா ஒர்க் அவுட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி. அதாவது எந்த பங்குகளுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து மார்க்கெட் கோயிங் அப் ஆர் டவுனுக்கு பத்தி ரிலேட்டட் இல்லை, பட் ஸ்பெசிஃபிக் கார்பரேட் ஈவெண்ட்டை பற்றி ரிலேட்டட் அப்படிங்கிறது தான். லைக் டிமர்ஜர், மர்ஜர், பைபேக், டீலிஸ்டிங் இந்த மாதிரி. கிரஹமோட சிம்பிள் பாயிண்ட் என்னன்னா, ஏதாவது பெருசு நிறுவனத்துக்கு நடந்ததுன்னா மார்க்கெட் வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். சில டைம் அந்த கன்ஃபியூஷன் வந்து ஒரு வாய்ப்பு கிரியேட் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். வாரன் பஃபெட் கிரஹாமோட ஸ்டூடெண்ட். அவர் இந்த ஐடியாவை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாரு. ஏர்லி டேஸில் பஃபெட் பார்ட்னர்ஷிப்பில் 1950s and 60s பஃபெட் வந்து அவருடைய போர்ட்ஃபோலியோவை 2 பக்கெட்டாக டிவைட் பண்ணார். கான்டெக்ஸ்ட் 1957 லெட்டரில் பார்த்தோன்னா, பக்கெட் 1 வந்து ஜென்ரல்ஸ், எந்த நிறுவனங்களாக வந்து அதனுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூக்கு பிலோவா ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அது. 2வது பக்கெட் வந்து ஒர்க் அவுட்ஸ், ஸ்பெஷல் சிச்சுவேஷன், கார்பரேட் ஈவெண்ட், டிமர்ஜர், மர்ஜர்ஸ், ரீஸ்ட்ரக்சரிங், அதெல்லாம் தான் இது. ஏன் பஃபெட் வந்து ஒர்க் அவுட்ஸில் முதலீடு செஞ்சாரு நம்ம புரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா ஒர்க் அவுட்ஸ் வந்து இண்டிபெண்ட்டாக பிஹேவ் பண்ணும் ஒரு பேர் மார்க்கெட்டாக இருந்துச்சுன்னா, அதாவது மார்க்கெட் ஃபால் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து கார்பரேட் ஈவெண்ட் டிபெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். லேட்டர் ஜோயல் கிரீன்பேல்ட் அப்படிங்கிறவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணார். இது ரொம்ப பாப்புலராக நமக்கு தெரியும். கிரீன்பேல்ட் வந்து கோத்தம் கேபிட்டல் அப்படிங்கிறதோட கோஃபவுண்டர். இவர் ஒரு புக் எழுதினார் 1997. நீங்களும் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஜீனியஸ் ஆகலாம் அப்படிங்கிறது தான். 1985 to 1994 அவரோட ஆனுவலைஸ் ரிட்டர்ன் வந்து 50%. லார்ஜாக வந்து ஸ்பெஷல் சிச்சுவேஷனால தான். ஸ்பின் ஆஃப், டிமர்ஜர், மர்ஜர், ரீஸ்ட்ரக்சரிங், பேங்க்ரப்சிஸ், இது எல்லாமே தான். ஸோ பி அ ஸ்டாக் மார்க்கெட் ஜீனியஸ் அப்படிங்கிறது வந்து சிம்பிளாக ஒரு கான்செப்ட் தான். கிரஹம் அதை பற்றி யோசிச்சாரு, பஃபெட் அதை யூஸ் பண்ணாரு, கிரீன்பேல்ட் வந்து இதை ஒரு சிஸ்டமாக மாற்றினாரு. இப்போ இந்தியாவில் இதனுடைய ப்ராக்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். செக்ஷன் 2 வந்து என்னன்னா, ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான். ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ஸ் ஒரு அம்ப்ரெல்லா டேர்ம். டிமர்ஜர் இல்லை ஸ்பின் ஆஃப், ஒரு நிறுவனம் வந்து ஒன் ஆஃப் இட்ஸ் பிஸ்னஸை டிஃப்ரெண்ட் லிஸ்டட் என்டிட்டியாக மாற்றலான்னு தான் டிமர்ஜர். மர்ஜர் ஒரு ஆக்விசிஷன், ஒரு நிறுவனம் வந்து வேற ஒரு நிறுவனத்தை வந்து வாங்குறது இல்லை அக்வயர் பண்ணுறது. பைபேக், ஒரு கம்பெனி வந்து அவங்களுடைய ஓன் ஷேர்ஸையே மார்க்கெட்லேருந்து ரீபர்ச்சேஸ் பண்ணுறது. டீலிஸ்டிங், ஒரு கம்பெனி வந்து லிஸ்டட் ஸ்ட்ரக்சர்லேருந்து ப்ரைவேட் ஸ்ட்ரக்சராக மாறுறது. ரைட்ஸ் இஷ்யூ, ஒரு நிறுவனம் வந்து அவங்களோட அடிஷ்னல் ஷேர்ஸை எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிஸ்கவுண்ட்ல கொடுக்கறது. இன்னைக்கோட மெயின் ஃபோக்கஸ் டிமர்ஜர்ஸ். ஏன்னா இந்தியாவில் டிமர்ஜர் வந்து ஹிஸ்டாரிக்கலாக ஒரு ஸ்ட்ராங் ஆல்ஃபா கிரியேட் பண்ணியிருக்கு. SBI கேப் செக்யூரிட்டிஸோட ஸ்டடி படி 2002 to 2016 154 டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு. டிமர்ஜ் கம்பெனிஸ் வந்து ஆவரேஜாக 36% எக்ஸஸ் ரிட்டர்ன் வந்து சென்செக்ஸ் விட கொடுத்துருக்கு. ஸோ இந்த அவுட் பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம ஆல் 3 ஃபேஸஸ் ஆஃப் மார்க்கெட்லையும் பார்க்கலாம். புல், பேர், அப்புறம் ஃபிளாட் மார்க்கெட். அதாவது டிமர்ஜர் இன்வெஸ்டிங் வந்து லிமிடெட் கனெக்ஷன் தான் இருக்கும் சென்செக்ஸோட டைரக்ஷனை கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா. 3வது செக்ஷன் இன்னைக்கு பார்க்க போறது டிமர்ஜர்னா என்ன அப்படிங்கிறது தான். ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு மீல் பாக்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. அதில் பர்கர், ஃப்ரைஸ், கோல்ட் ட்ரிங்க், டெசர்ட் எல்லாமே இருக்கு. நம்ம வந்து ஃபுல் மீலோட ப்ரைஸ் வந்து 300 ரூபாய்க்கு வாங்கிடுறோம். பட் அதே சேம் ஐட்டம்ஸ் வந்து தனித்தனியாக விற்றா டோட்டல் வந்து 400 ரூபாயா இருக்கும். இன்வெஸ்டிங்லையும் சில டைம் வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஒரு கம்பெனியை கம்பைன் மீல் மாதிரி வேல்யூ பண்ணும்.
பட் அதனுடைய வேல்யூ டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ் செப்பரேட்டா பார்த்தோம்னா டோட்டல் வேல்யூ வந்து மார்க்கெட் கேப்பை விட ஹையரா இருக்க வாய்ப்பு இருக்கு. இது பேர் தான் அன்லாக்கிங் ஹிடன் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்வோம். காங்க்ளோமெரேட்ல 2 நிறுவனங்கள் வந்து சிங்கிள் லிஸ்டட் கம்பெனிக்குள்ள இருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து அவங்கள ஒரு டிஸ்கவுண்ட்ல மிக்ஸ்டு பிளாட்டர் மாதிரி தான் வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு அமௌண்ட் கொடுப்போம். இது பேர் தான் வந்து காங்க்ளோமெரேட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, டிமர்ஜர் இப்போ என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்ல. இது வந்து இந்த மீல் பாக்ஸை இண்டிவிஜுவல் பவுலாக வந்து செப்பரேட் பண்ணும். ஸோ மார்க்கெட் வந்து பர்கராக வந்து வேல்யூ பண்ணும், ஃப்ரைஸாக வேல்யூ பண்ணும். இதுதான் எஸ்ஓடிபி சொல்லுவோம், சம் ஆஃப் பார்ட்ஸ் வேல்யூவேஷன். சிம்பிள் ஃபார்முலா என்னன்னா எஸ்ஓடிபி வேல்யூ கிரேட்டர் தென் கரண்ட் மார்க்கெட் கேப்னா பொட்டென்ஷியல் டிமர்ஜர் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். போஸ்ட் டிமர்ஜர்ல ஒரு என்டிட்டியும் வந்து இண்டிபெண்டா ட்ரேட் ஆகும். ரெலவென்ட் செக்டர் மல்டிபிள்ஸ்ல கேப் க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதோட பேசிஸ்ல வேல்யூ அண்ட் லாக்கிங் நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன் நிறுவனங்கள் வந்து டிமர்ஜர் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபோக்கஸ். சிஇஓ வந்து 2 டிஃப்ரெண்ட் பிசினஸோட லோட பார்த்துட்டு இருக்காருன்னா செப்பரேட் பண்ணதுக்கு அப்புறம் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி அப்புறம் போர்டு சிஇஓ எல்லாமே தனித்தனியா இருக்கும். 2வது கேபிட்டல் அலோகேஷன். ஒரு காங்க்ளோமெரேட்ல ஸ்ட்ராங் பிஸ்னஸ் வந்து சில டைம் வந்து வீக்கர் ஒன்ல சப்சிடைஸ் பண்ணுவாங்க. செப்பரேட் ஆயிடுச்சுன்னா ஒன்னொன்னுக்கும் தனித்தனியா P&L அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். அதுக்காக தான். 3வது டைரக்ட் எக்ஸ்போஷர். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசி ஒரு முதலீட்டாளர் வந்து வெறும் ஹோட்டல் பிசினஸ்ல மட்டும்தான் முதலீடு செய்யணும்னு இருப்பாங்க. ஏர்லியரா சிகரெட், எஃப்எம்சிஜி, பேப்பர் போர்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்தது. பட் செப்பரேட் லிஸ்டிங்க்கு அப்புறம் ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து ஒரு ஹோட்டல் எக்ஸ்போஷரா வந்துருச்சு. 4வது விஷயம் வேல்யூ அன்லாக் பண்றது. டிமர்ஜர் முன்னாடி மார்க்கெட் வந்து ஒரு மிக்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டு இருந்தது. டிமர்ஜருக்கு அப்புறம் இண்டிபெண்டன்ட் பிசினஸ் வந்து செக்டர் மல்டிபிள்ஸா நம்ம வேல்யூ பண்ணிக்கலாம். சிம்பிளா இருக்குல்ல, பட் ஆக்சுவலா எக்ஸிகியூஷன் பண்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அப்பதான் 4வது செக்ஷன் வரும். இந்த செக்ஷன் தான் பிளே புக். ரொம்ப இம்பார்ட்டன்டான ரூல் என்னன்னா நம்ம அந்த அனௌன்ஸ்மெண்ட் டே இருக்கிற ஃபோமோ வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். நியூஸ் வந்துச்சு அப்படின்னா ஸ்டாக் வந்து 10% எக்ஸைட்மெண்ட்ல ஜாஸ்தியாகும். பட் டிமர்ஜர் முதலீட்டுல அந்த ஃபோமோங்கிறத பெரிய ரிஸ்க். போர்டு அப்ரூவலுக்கு அப்புறம் மார்க்கெட் ப்ரைஸஸ் வந்து எக்ஸைட்மெண்ட்ல ஜாஸ்தி ஆகும். அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலா இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். NCLTயோட அப்ரூவல், கிரெடிட்டரோட அப்ரூவல், ஷேர் ஹோல்டர் ஓட்டிங், ரெகுலேட்டரி ஸ்டெப்ஸ் இது எல்லாமே நடக்கும். ஜென்ரலா ஒரு டிமர்ஜர் வந்து 10லேருந்து 14 மாதமாகும் கம்ப்ளீட்டா இருக்கு. இந்த பீரியட்ல ஸ்டாக் வந்து ஆஃபன் கன்சாலிடேட் ஆயிரும். இனிஷியலா இருக்கிற இந்த யூஃபோரியா ஃபேட் ஆகி ஃப்ரெஷ் ட்ரிகர்ஸ் லிமிட்டடாக இருக்கும். அண்ட் ப்ரைஸ் வந்து சைட்வேஸாக மூவ் ஆக வாய்ப்பு இருக்கு. அண்ட் மைல்டாக கரெக்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. இந்த ஃபேஸ் வந்து ஒரு பெட்டர் எவாலுவேஷன் விண்டோ சீரியஸாக முதலீடு செய்கிறவங்களுக்கு. இப்போ ஒரு பாயிண்ட் இருக்கும், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆனால் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. போஸ்ட் லிஸ்டிங் போஸ்ட் செல்லிங் தான். அதாவது ஒரு நியூ என்டிட்டி வந்து லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் FIS வந்து ஆட்டோமேட்டிக்கலாக ஷேர்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். பட் சில ஃபண்ட்ஸ்க்கு ஸ்ட்ரிக்ட் மேண்டேட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சில ஃபண்ட்ஸ் வந்து எந்த நிறுவனங்களுக்குலாம் மார்க்கெட் கேப் அபவ் 5,000 crore இருக்கோ அதில் மட்டும்தான் முதலீடு செய்ய முடியும். புது என்டிட்டி சின்னதாக இருந்துச்சுன்னா ஃபண்ட்ஸ் வந்து அவங்களோட ஹோல்டிங் ரெடியூஸ் பண்ணுவாங்க. செல்லிங் வந்து பிஸ்னஸ் வீக்னஸ்னால இல்லை, பட் மேண்டேட் ட்ரிவனாக இருக்கும். ஸோ இதனால ஒரு டெம்பரரி ப்ரெஷர் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு. எடுத்துக்காட்டாக ரெட் டேப் பார்க்கலாம். இந்தியாவுடைய மாடர்ன் ஃபேஷன் ரீட்டைலர். இவங்க வந்து பேரண்டான மிர்சா இன்டர்நேஷனல் வந்து ஆகஸ்ட் 2023 டிமர்ஜ் ஆனாங்க. லிஸ்டிங்க்கு அப்புறம் இந்த பங்கு வந்து 120 rupeesல டெபியூ ஆச்சு. பட் 20% வந்து செல்லிங் ப்ரெஷர்ல ஃபால் ஆச்சு. பிஸ்னஸ்ல எதுவும் மேஜர் இஷ்யூ கிடையாது. ப்ரெஷர் வந்து இந்த போஸ்ட் லிஸ்ட் செல்லிங்னால தான் நடந்திருக்கு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரஃபா ஒரு வருடத்துல ஆல்மோஸ்ட் 90% ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த நிறுவனம் கொடுத்துருக்கு. சரி, நம்மளோட ஹோல்டிங் பீரியட் வந்து எவ்வளோ இருக்கணும்னு நம்ம வந்து யோசிச்சிருக்கணும்ல, அதுதான். SBI கேப்போட டேட்டா படி டிமர்ஜ் நிறுவனங்கள்ல ஆப்டிமம் ஹோல்டிங் பீரியட் வந்து ரஃபா 1 year ஆஃப்டர் லிஸ்டிங்காக இருக்கு. அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸ் வந்து கிராஜுவலா கம்ப்ரஸ் ஆகுது அப்படிங்கிறத ஹிஸ்டாரிக்கலா பார்த்துருக்காங்க. சரி, எப்போ வந்து எக்ஸிட் எவாலுவேட் பண்ணணும்? வேல்யூவேஷன் இந்த டிமர்ஜ் என்டிட்டியோடது பியூர் பிளே செக்டர் பியர்ஸ்க்கு க்ளோஸாக வந்துச்சுன்னா சிம்பிள் வேர்ட்ஸில் மார்க்கெட் டிஸ்கவுண்ட் வந்து முடிஞ்சிருச்சு, தீசஸ் வந்து ரீசெக் பண்ணணும் அப்படிங்கிறத அர்த்தம். ப்ராடாக 3 டைப் ஆஃப் முதலீட்டாளர்கள் இருக்காங்க. இன்வெஸ்டர் ஏ என்னன்னா ப்ரீலிஸ்டிங் பையர். அவங்க என்ட்ரியை வந்து கன்சால்டேஷன் ஃபேஸ்லேயே எவாலுவேட் பண்ணிடுவாங்க. பொட்டன்ஷியல் என்ட்ரி வந்து லோவர், பட் ரிஸ்க் ஜாஸ்தி, டீப் ரிசர்ச் பண்ணணும். பி இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாருன்னா போஸ்ட் லிஸ்ட் பையர்பாங்க. அதாவது எப்போ வந்து செல்லிங் டிப் நடக்குதுன்னு பார்த்துட்டு ஸ்லைட்டாக ஹையரில் என்ட்ரி ஆவார், பட் கிளாரிட்டி இருக்கும். ஸோ இது ரிலேட்டிவாக கொஞ்சம் சேஃபரான அப்ரோச் நம்ம ரீட்டைல் முதலீட்டாளர்களுக்கு பார்த்தோன்னா. 3வது இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாருன்னா ப்ரூஃப் சீக்கராக இருப்பாங்க. அதாவது 2 to 3 quarter எக்ஸிகியூஷன் ட்ராக் ரெக்கார்டு இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணிட்டு கன்சர்வேட்டிவ் அப்ரோச்சா என்டர் பண்ணுவாங்க. பட் ரிட்டர்ன்ஸ் வந்து கம்ப்ரஸ் ஆயிரும். 3 அப்ரோச்சஸ்மே வேலிட் தான். கீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபோமோ அவாய்ட் பண்ணணும்,
கிளியர் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஃப்ரேம் ஒர்க் வச்சிருக்கணும். 5வது செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோர் கார்டு. ஸோ நம்ம ஸ்ட்ராங் டீமர்ஜர் எவாலுவேட் பண்ணணும்னா ஒரு ஸ்கோர் கார்டு வச்சு ஒரு 7 பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம்ல. அது என்ன பாயிண்ட்ஸ்னு பார்த்துலாம் மறக்காம நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து மோட்டிவ் ஜென்யூனா இருக்கா, இல்லை இது லாஸ் அண்ட் டெட்டை ஷிஃப்ட் பண்ணுறக்கா. 2வது பாயிண்ட் வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டாண்ட் அலோன் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக வச்சிருக்காங்களான்ட்டு. 3வது பாயிண்ட் வந்து ROCE அபோவ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இருக்காங்கிறது தான். 4வது பாயிண்ட் வந்து டெட் அலோகேஷன் வந்து ஃபேராக இருக்கா இல்லையாங்கிறது தான். 5வது பாயிண்ட் வந்து மேனேஜ்மெண்ட் அலைண்டாக இருக்காங்களா இல்லையாங்கிறது தான். 6வது பாயிண்ட் வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஸ்டேபிளாக இருக்கா இல்லை விற்றுருக்காங்களான்னு. 7வது பாயிண்ட் வந்து வேல்யூவேஷனோட டிஸ்கவுண்ட் பியூர் பிளே பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குங்கிறது தான். 4+ green flag இருந்ததுன்னா அட்ராக்டிவ் டிமர்ஜர், less than 4 இருந்ததுன்னா காஷியஸாக இருக்கணும். 6வது செக்ஷனுக்கு வரலாம், ரியல் கேஸ் ஸ்டடிஸ். இங்கே தான் நம்ம எல்லாத்தையும் அப்ளை பண்ண போகிறோம். கேஸ் ஸ்டடி வந்து ரோசல் டெக்ஸஸ். ஒரு ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் பிஸ்னஸ் வந்து ஹிட்டனாக இருந்தது ஒரு டீ கம்பெனிக்குள்ள. ரோசஸ் இந்தியாவோட மெயின் பிஸ்னஸ் வந்து அசாம் டீ எஸ்டேட்டு, பல்க் டீ விற்கிறது, சைக்கிளிக்கல் டிமாண்ட்ஸ், லோ மார்ஜின்ஸ், இந்த மாதிரி தான் நமக்கு வெளியே தெரிஞ்சது. பட் அதுக்குள்ள ரோசல் டெக்ஸஸ் டிவிஷன் ஒன்று இருந்தது. இது வந்து அட்வான்ஸ் ஃபெசிலிட்டியாக இருந்தது பெங்களூர் பக்கத்தில். அண்ட் கிரிட்டிக்கல் காம்பனண்டான குளோபல் டிஃபென்ஸ் நிறுவனங்களுக்கு லைக் லாக்ஹீட் மார்டினுக்கு இவங்க தயாரிப்பு செஞ்சுட்டு இருந்தாங்க. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வயரிங் சிஸ்டம், ஏரோஸ்பேஸ் பேனல், டிஃபென்ஸ் டெஸ்ட் எக்யூப்மெண்ட்லாம். பட் நம்ம மார்க்கெட்ல என்ன பார்த்தோம்னா டீ வைக்கிறவங்கன்னு பார்த்தோம். ரோசல் டெக்ஸஸோட ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் 11.9% தான் இருந்தது 2011. பட் 2022ல 50% இது கிராஸ் பண்ணுது. டிஃபென்ஸ் பிஸ்னஸ் வந்து ஒரு க்ரோத் டிரைவராக இருந்தது. பட் மார்க்கெட் வந்து இன்னுமே ரோசலை வந்து ஒரு டீ நிறுவனமாக தான் வேல்யூவேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. டிசம்பர் 2022ல போர்டு வந்து இந்த ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் டிவிஷனை புது கம்பெனியாக மாற்ற போகிறாங்கன்னு சொன்னாங்க. அதுதான் ரோசல் டெக்ஸஸ் லிமிடெட். ஷேர் என்டைட்டில்மெண்ட்டோட ரேஷியோ வந்து 1:1 இருந்தது. அதாவது ரோசல் இந்தியா ஷேர் 1 வச்சிருந்தோம்னா நமக்கு ரோசல் டெக்ஸஸோட ஷேர் 1 கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இந்த டிமார்ஜர் வந்து 30th August 2024ல எஃபெக்டிவாக இருந்தது. ரோசல் டெக்ஸஸ் வந்து ஒரு செப்பரேட் லிஸ்டட் என்டிட்டி ஆச்சு. லிஸ்டிங்க்கு அப்புறம் ஸ்டாக் வந்து செல்லிங் ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணிச்சு. ஸோ 60% கரெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து 2x வளர்ந்துருக்கு ஒரே வருடம் லிஸ்டிங் ஆனதுக்கப்புறம். ஸோ அதாவது க்ரௌன்லேருந்து ஒரு ஜுவல் வந்து செப்பரேட் ஆச்சுன்னா மார்க்கெட் வேல்யூ வந்து ஒரு நியூ லென்ஸில் எல்லாரும் பார்ப்பாங்க. பேஷண்டாக இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆல்ஃபா கேப்சர் பண்ணுவாங்க. கேஸ் பி என்னன்னா ரேமண்ட் லைஃப் ஸ்டைல். பிராண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தது, பட் பிஸ்னஸ் எக்கானமிக்ஸ் வந்து வீக்காக இருந்தது. நம்ம வந்து ரேமண்ட் அப்படிங்கிற ஒரு பேரை கேட்டாலே நம்ம என்ன நினைப்போம்? கம்ப்ளீட் மேன், சூட்டிங் பண்ணுறாங்க அப்படிதான் நினைப்போம். பார்க்கவே இருக்கும், ப்ரீமியம் ஃபேப்ரிக் இருக்கும்னு. பட் ரேமண்ட் வந்து அவங்களோட பிளானை லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸ்லேருந்து டிமார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் மார்க்கெட் எக்ஸைட் ஆச்சு. நரேட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பியூர் பிளே ஃபேஷன் வேல்யூவேஷன் தான். இந்த அனௌன்ஸ்மெண்ட்க்கு அப்புறம் ஸ்டாக் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரேலி பார்த்தது. யுஃபோரியா, ஃபோமோ எல்லாமே தெரிஞ்சது. ரேமண்ட் லைஃப் ஸ்டைல் வந்து எக்ஸ்சேஞ்சில் 5th September 2024 3,020 rupeesக்கு லிஸ்ட் ஆச்சு. ஜூலை 2026ல ஸ்டாக் வந்து 70% டவுன் ஆச்சு. மோட்டிவ் லாஜிக்கல் தான், பட் கொஸ்டின்ஸ் அரௌண்ட் எக்ஸிக்யூஷன், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்லாம் நம்ம பண்ணணும். பிராண்ட் ஸ்ட்ராங் தான், பட் ஸ்டாண்ட் அலோன் ப்ராஃபிட்டபிலிட்டி வீக்காக தான் இருந்தது. கம்பெனி லாஸ் தான் ரிப்போர்ட் பண்ணாங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜின்ஸும் ரொம்பவே லோவாக இருந்தது. ரிட்டர்ன் ரேஷியோஸும் வீக்காகவே இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம். லேர்னிங் என்னன்னு பார்க்கலாம். பிராண்ட் வேல்யூ அண்ட் பிஸ்னஸ் வேல்யூ ரெண்டும் ஒரே விஷயம் கிடையாது. ரேமண்ட் வந்து ஒரு ஐகானிக்கான பிராண்ட். ஒரு 100 வருடத்துக்கு மேலே ஸ்ட்ராங் கன்சியூமர் ரீகால் இருக்கிற ஒரு பிராண்ட். பட் மார்க்கெட் வந்து பிராண்ட் ஸ்டோரிஸை ரிவார்ட் பண்ணுறது கிடையாது, பிஸ்னஸ் எக்கானமிக்ஸை தான் ரிவார்ட் பண்ணுது. பிஎன்எல் வீக்காக இருந்ததுன்னா, மார்ஜின் ஸ்லோவாக இருக்குது, டெட் ஹையாக இருக்குன்னா பிராண்ட் நேம் மட்டும் போதாதது. சரிங்களா? கரண்ட் அப்கமிங் டிமர்ஜர்ஸான பேர் வந்து ஆஸ்ட்ரால் மைக்ரோவேவ், BASF இந்தியா, பிரிகால், நாட்கோ ஃபார்மா, இது எல்லாமே இருக்கு. டிமர்ஜ் என்டிட்டிஸை பார்த்தோம்னா ஆஸ்ட்ரால் வந்து ஆஸ்ட்ரால் கெமி, ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ், ஆஸ்ட்ரா ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ், BASF இந்தியா, BASF அக்ரி சொல்யூஷன்ஸ், பிரிகால் வந்து பிரிகால் ஆட்டோடெக், நாட்கா ஃபார்மா வந்து நாட்கா க்ராப் ஹெல்த் சயின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் டிமர்ஜ் ஆகிறாங்க. இது இன்னும் நம்ம வந்து ஸ்டடி பண்ணலாம். போர்டு அப்ரூவல் டேட்ஸ் படி, அப்புறம் NCLT அப்ரூவல் படி, அண்ட் பேசிஸ் ஆஃப் டிமர்ஜர் என்ன அப்படிங்கிறத படி. எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க, இது ஒரு எஜுகேஷனல் லிஸ்ட்டு தான். கண்டிப்பாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதே கிடையாது. செக்ஷன் 7 வந்து பெரிய மிஸ்டேக்ஸ் என்னெல்லாம் பண்ணுறாங்கிறது தான். டிமர்ஜரில் நம்ம முதலீடு செய்கிறோன்னா 5 மிஸ்டேக் வந்து அவாய்ட் பண்ணணும். ஃபோமோ, அதாவது அனௌன்ஸ் பண்ணதோடனே ஃபோமோவில் என்ட்ரு ஆகுது. நெக்ஸ்ட் வந்து எல்லாரும் வந்து ஃபோர்ஸ்ட் செல்லிங் பண்ணுறது வந்து பிஸ்னஸ் வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறது. நம்ம ரிசர்ச் பண்ணிக்கலாம் எப்போவுமே. சரி, கதையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் குவாலிட்டியை இக்னோர் பண்ணுறது. அடுத்தது வந்து ஸ்கீம் டாக்குமெண்ட்டை ஸ்கிப் பண்ணுறது. அடுத்தது எக்ஸிட் டிசிப்ளின் இல்லாமல் இருக்கிறது.
டிமர்ஜர் இன்வெஸ்டிங்ல கேட்டலிஸ்ட் ரொம்பவே முக்கியம். பட் என்ட்ரி, பிசினஸ் குவாலிட்டி, எக்ஸிட், டிசிப்ளின் இதெல்லாம் ரொம்பவே முக்கியம் கேட்டலிஸ்ட்டை விட. 8வது செக்ஷன் என்னன்னா கம்ப்ளீட் ஃப்ரேம் ஒர்க் என்னது தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு டிமர்ஜர் அனௌன்ஸ் பண்றாங்க. 2வது ஸ்டெப்பு ஒரு 4 to 8 வாரம் வந்து நம்ம ஸ்கீம் டாக்குமெண்ட்டை ரீட் பண்ணோம். 3வது ஸ்டெப்பு 7 பாயிண்ட் ஸ்கோர் கார்டு சொல்லி கொடுத்தேன்ல, அதை பாருங்க. 4வது ஸ்டெப்பு 4க்கும் மேலே கிரீன் ஃபிளாக் இருந்ததுன்னா எவாலுவேஷனை கன்சால்டேஷன் ஃபேஸில் நீங்கள் பண்ணலாம். 5வது ஸ்டெப்பு போஸ்ட் லிஸ்டிங், ஃபோர்ஸ் செல்லிங். அப்போ டிப் எப்போ வருதுன்னு பார்த்துட்டு வெரிஃபை பிஸ்னஸ் குவாலிட்டி, அதை தான் பண்ணணும். 6வது ஸ்டெப்பு தீசிஸை 12 to 18 months நம்ம ட்ராக் பண்ணணும். 7th ஸ்டெப் வந்து வேல்யூவேஷன் வந்து பியோர் பிளே பியர்ஸ்க்கு க்ளோஸாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். எக்ஸிட் ஃப்ரேம் ஒர்க்கை எவாலுவேட் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. இது ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் கிடையாது, இன்சைடர் இன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஜஸ்ட் நம்மளோட பொறுமை, நம்ம பண்ணுற ஆய்வுகள், நம்ம டிசிப்ளினாக இருக்கணும். டிமர்ஜர் அப்படிங்கிறது ஃப்ரீயாக காசு கிடைக்குது அப்படிங்கிறது கிடையாது. இது ஒரு ஸ்ட்ரக்சர்டு வாய்ப்பு. இது வந்து ரிவார்ட் முதலீட்டாளர்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் இது முதலீட்டாளரோட கையில் தான் இருக்குது. நம்ம டெசிஷனை ஸ்கோர் கார்டு பேஸ் பண்ணி பண்ணணும், கதையை பேஸ் பண்ணி பண்ணக்கூடாது. இன்னும் ஒரு அருமையான காணொலியில் சந்திக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த காணொலியில் நம்ம பேசின எல்லா விஷயமுமே வந்து உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இது பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாது. ஸோ உங்களோட ஓன் ஆய்வுகளை பண்ணிட்டு உங்களோட இலக்குகள் என்னன்னு தெரிஞ்சுட்டு உங்களோட முதலீடு முடிவுகளை நீங்களே எடுத்துக்கணும். இன்னும் ஒரு அருமையான காணொலியில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.